Welcome to Achaya Maths Center, 12th Maths, exercise 6.7, question number 5. Find the parametric form of vector equation and Cartesian equations of the plane. அப்போ பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு 3 கேரக்டர்ஸ் வேணும். என்னென்ன கேரக்டர்ஸு? பாயிண்ட் வேணும், ரைட், நெக்ஸ்ட்டு வெக்டார் வேணும். டோட்டலாக 3 கேரக்டர் தான் நம்மளுக்கு இருக்கணும். அது இந்த பாயிண்ட்டும் வெக்டார் மிங்கிள் ஆகி தான் இருக்கணும். இப்போ கொஸ்டினில் பார்த்தோம்னா எங்கேயுமே பாயிண்ட் இல்லை, பாயிண்ட்டுன்னு தனியாக அவங்க கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளேனு, இந்த பிளேனோட ஈக்குவேஷனை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த பிளேன் என்ன பண்ணியிருக்குன்னா, கண்டெய்னிங் ஒரு லைனை கண்டெயின் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இன்னொரு பிளேன் ஒன்று இருக்கு. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரி, கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு பிளேன், இது பெர்பெண்டிகுலர் பிளேன் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இந்த லைன் வந்து இந்த பிளேனுக்கு உள்ளே தான் கண்டெயின் ஆகியிருக்கு. அப்போ லைனோட ஈக்குவேஷன் மேலே கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டின்னு போட்டு இன்னொரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வெக்டார், ஃபஸ்ட் இருக்க வெக்டார் பாயிண்ட்டுன்னு அர்த்தம், செகண்ட் இருக்கிறது அது வெக்டாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த லைனில் பாயிண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி டைரக்ஷனும் இருக்குது. அப்போ இந்த லைன் இந்த பிளேனில் தான் இருக்குங்கிறதுனால நம்ம பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம், ஒரு வெக்டாரையும் எடுத்துக்கலாம். அப்போ தேர்ஃபோர் ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஒரு வெக்டார் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பிளேன் வந்து தனியாக இருக்குது, இந்த பிளேனுக்குள்ளே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, டைரக்ஷன் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும், அதாவது வெக்டார் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்போ பேலன்ஸ் உள்ள வெக்டார், அப்போ 2 வெக்டார். அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 வெக்டார் இருக்குது. அப்போ 1 பாயிண்ட் 2 வெக்டார். இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், பிளேனோட ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன். 1.2 vector formula, x minus x1, y minus y1, z minus z1, b1, b2, b3, c1, c2, c3, which is equal to 0. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், அதுதான் x1, y1, z1. x1, y1, z1. இதுதான் அந்த ஆன்சர். 1, -1, 3. நெக்ஸ்ட்டு b1, b2, b3, செகண்ட் வெக்டார். 2, -1, 4. நெக்ஸ்ட் c1, c2, c3, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெக்டார் 1, 2, 1. இப்போ எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் மட்டும்தான் பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் x minus x1, x minus 1, y minus y1, y plus 1, z minus z1, z minus 3, b1, b2, b3, 2, -1, 4, c1, c2, c3, 1, 2, 1, which is equal to 0. இப்போ இதை சிம்பிளிஃபை மட்டும் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஏதாவது ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரூல் நம்பர் 1, ஏன்னா 3x3 டிட்டர்மினன்ட். அப்போ ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா, ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1ஓட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1, அந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோ காலமை டெலீட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்க ஆன்சருக்கு அந்த டயகனலை மல்டிபிள் பண்ணணும். அப்போ -1 + 1, -1. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு செகண்ட் டயகனலை மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் 8. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டு -y + 1, -y + 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோ காலம் டெலீட் பண்ணியாச்சு. பேலன்ஸு நம்மளுக்கு தெரியும், டயகனலை மல்டிபிள் பண்ணோம்னா 2 - 4. இப்போ லாஸ்ட் ஒன்று z minus 3ஓட ஆன்சர் ப்ளஸ் z minus 3.
அப்போ ரோ அண்ட் காலம் டெலீட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்க டயகனலை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போடணும். அப்போ 4 நெக்ஸ்ட்டு டயகனலை மல்டிபிள் பண்ணிங்கன்னா -1. கொஷினில் ஒரு மைனஸ் போடுவோம். அப்போ +1 which is equal to 0. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். எக்ஸ் -1 -1 -8 -9 minus of y plus 1 2 minus 4 minus 2 plus z minus 3 5 which is equal to 0. next minus 9 ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ minus 9x plus 9. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் minus 2 இருக்குது, இங்கே வெளில ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அது +2 மாறிடும். அப்போ +2 ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2y plus 2. next last term multiple by 5. அப்போ ஆன்சர் +5z minus 15 which is equal to 0. next அரேஞ்ச் பண்ணுவோம். வேரியபிள் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. -9x plus 2y plus 5z. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டு 9 2 minus 15. 9 2 ஆட் பண்ணிங்கன்னா 11. 15ல் 11 மைனஸ் பண்ணுறோம். அப்போ -4 -4 அப்படின்னு போடும். which is equal to 0. ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு ஈக்குவேஷன் நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதனால் மைனஸால் என்ன பண்ணிடுங்க, த்ரூ அவுட் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் 9x minus 2y minus 5z plus 4 which is equal to 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்பாங்க. அப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் இப்போ நம்மள்ட்ட எத்தனை பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு, 2 வெக்டார் இருந்துச்சு. அப்போ பேராமெட்ரிக் ஃபார்மட்டோட ஃபார்முலா r வெக்டார் which is equal to a வெக்டார் ப்ளஸ் sb வெக்டார் ப்ளஸ் tc வெக்டார். இது ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஃபஸ்ட் இருக்கிறது ஏ வெக்டாருங்கிறது பாயிண்ட். நம்மளுக்கு மேலே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, நம்மளே கன்சிடர் பண்ணியிருப்போம், பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ ஏ வெக்டாருக்கு பதிலாக i cap minus j cap plus 3k cap plus s into பியும் சியும் இங்கே வெக்டார் 2 வெக்டார் அப்படியே கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் மட்டும் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், பேலன்ஸ் இருக்க ரெண்டுலையும் வெக்டாரை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ therefore 2 i cap minus j cap plus 4 k cap plus t into சிங்கிறது லாஸ்ட் வெக்டார் i cap plus 2 j cap plus k cap. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். s, tன்னு ஒரு 2 கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் ரியல் நம்பரில் இருக்கும், என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். அதனால தான் இது பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம்.